ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய பைரவி பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனில் வந்து இருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த இலக்கியாவை வந்து ஜெயிச்சிட்டு இருக்கா. நமக்கு வந்து ஒரு காலம் வராதா, நம்ம வந்து பண்ணதே மிகப்பெரிய தப்பு வந்து அந்த கொலையை பண்ணது தான். அந்த கொலை பண்ணதுனால வந்து நம்ம வந்து பெரிய சிக்கலில் வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த இலக்கியா வந்து இந்த வீட்டுக்கு வந்ததும் சரி, அந்த அஞ்சலியோட போலி கர்ப்பத்தை வந்து கண்டுபிடிச்சது எல்லாமே வந்து அந்த இடத்துல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சேலஞ்சு பண்ணோம். அந்த இலக்கியாவை வந்து ஜெயிச்சு மாணிக்கத்தோட இடத்துல வந்து அனாத ஆசிரமம் வந்து ஆரம்பிக்க விட மாட்டேன்னு. ஆனால் வந்து அந்த எஸ்எஸ்கியுமே வந்து பிளாக்மெயில் பண்ணி கடைசியில் அந்த இடத்த வந்து வாங்க விடாது வந்து பண்ணிட்டா. இவன் வந்து அப்படி என்னதான் வந்து சூழ்ச்சி பண்ணி அவங்கள எல்லாருமே வந்து வீழ்த்துறான்னு தெரியல. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இதே நிலைமையில் இருந்தோம்னா நம்முடைய நிலைமை இன்னும் வந்து மோசமாயிரும். நம்முடைய அண்ணக்காவுடைய நிலைமைக்கு வந்து கொண்டு போயிடுவோம். அதனால் வந்து நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த இலக்கியாவுக்கு வந்து ஏதாவது ஒரு ரகசியம் வந்து கண்டிப்பாக இருக்காது. என்னன்றதை வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற முடிவை வந்து எடுக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இந்த இலக்கியாவை வந்து கொண்டுட்டா மட்டும்தான் வந்து நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து பழையபடி வந்து இருக்க முடியும். நம்முடைய பையனும் பார்த்தீங்கன்னா அவளை வந்து சகரிச்சிட்டா கொஞ்ச நாள் வந்து வேதனைப்படுவான், அதுக்காக வந்து மறந்துடுவான். இது வந்து ஆனால் கௌதமுக்கு தெரியாத அந்த இலக்கியாவை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே கூட வந்து கூட்டு சேர்றாங்க இந்த பைரவி. எஸ்எஸ்கே உங்க கூட வந்து நான் வந்து கூட்டு சேர்ந்திருக்கேன் மறுபடியும் அப்படின்றதுக்காக வந்து என்னை வந்து காலை வரி விட்டுறாத. உன்னை நம்பி தான் வந்து நான் வந்து இறங்கியிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு அந்த இலக்கியா தான் வந்து எதிரி, உனக்கு அந்த இலக்கியா தான் வந்து எதிரி. அதனால தான் வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை வந்து அழிச்சிடலாம். அவளால் வந்து உனக்குமே வந்து பிரச்சனை வரப்போது, எனக்குமே வந்து பிரச்சனை இருக்கு. அதனால வந்து அவள் இருக்கிற இடம் தெரியாத வந்து அழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய பைரவி வந்து எஸ்எஸ்கே கூட சேர்ந்து பிளானை போட்டு நம்ம இலக்கியா வந்து தூக்க போகிறாங்க. நம்முடைய கௌதம் இல்லாத நேரத்தில் நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிங்கிட்ட வந்து தப்பிப்பாங்களா, இல்லை அவங்கக்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டு நம்முடைய கௌதம் சார் வந்து காப்பாற்ற வரைக்கும் இருப்பாங்களா அப்படின்றதாங்க வந்து இருக்க போது. நம்முடைய பைரவி பார்த்தீங்கன்னா என்ன இலக்கியா தொடர்ந்து வந்து ஜெயிச்சுட்டு இருக்கின்ற ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருக்க. இப்போ உன்னுடைய கொட்டதை எல்லாம் வந்து அடிக்கிட்டோம் பாத்தியா அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய பைரவி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து என்னை வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்முடைய பைரவி நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு வந்து நல்லது பண்ணியிருந்தா தான் நல்லது நடக்கும். நீங்கள் செஞ்சது எல்லாமே வந்து உங்கள் வாழ்நாள் எல்லாமே வந்து கெட்டதாக இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு வந்து கெட்டதே வந்து நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து இப்போ கூட திருந்திட்டு நல்லபடியாக வந்து இருங்க. நான் வந்து உங்களை வந்து எதுவுமே வந்து செய்ய மாட்டேன். உங்களுடைய ரகசியம் எதுவும் என்னை விட்டு வெளியே போகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. முதல்ல நாங்கள் உன்னை வந்து இந்த இடத்துலேருந்து விட்டாதனடி நீ வந்து முதல்ல இந்த இடத்துலேருந்து உயிரோடு போவேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய பைரவி பார்த்திங்கன்னா கன் பாயிண்டில் வந்து மிரட்டுறாங்க. நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா என்ன மேடம் என்னை வந்து போட்டு தள்ளுறதா வந்து முடிவே பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது மாதிரி நீங்கள் என்னை வந்து போட்டு தள்ளினாலே அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து சேர வேண்டிய இடத்துல வந்து சேர்ந்துடும். நீங்கள் வசமாக வந்து மாட்டிக்குவீங்க. என்ன எஸ்எஸ்கே உனக்கு வந்து என் மேலே வந்து பயம் இல்லாத போயிடுச்சு. உன்னுடைய ரகசியம் என்கிட்ட இருக்குது. நான் செத்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஜெயிலுக்கு போகிறது வந்து உறுதி. அந்த ஆதாரம் எல்லாமே இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பயப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் போடி அப்படின்ற மாதிரி வந்து நம்மளை இலக்கியா வந்து போட்டு தள்ள போகிறாங்க. அந்த நேரத்தில் நம்முடைய கௌதம் சார் வந்து காப்பாற்றுவாரா, இல்லை நம்ம இலக்கியா வந்து நம்ம கௌதம் சார் செஞ்ச துரோகத்துக்கு வந்து போய் சேர போகிறாங்கன்றதான் இருக்க போகுது.